ஒரு பேங்க் கதவை உடைச்சு உள்ள போய் திருடி இருக்கான். ஆனா அவன் அதோட நிறுத்தல, கண்டிப்பா திருடுவான். தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அடுத்த பள்ளிப்பட்டியைச் சேர்ந்த 15 பேர் சுற்றுலா வேனில் தேனி மளிகை கருப்பசாமி கோயிலுக்கு சென்றனர். சாமி கும்பிட்டுவிட்டு நேற்று இரவில் சொந்த ஊருக்கு மீண்டும் புறப்பட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த பாச்சலில் உள்ள மேம்பாலத்தில் வேன் சென்றபோது முன்னால் சென்ற இன்னொரு சுற்றுலா வேனை டிரைவர் முந்த முயற்சி செய்தார். அப்போது பின்னால் வந்த இன்னொரு சுற்றுலா வேன் பயங்கரமாக மோதியது. இதில் 3 வேன்களும் ஒன்றோடு ஒன்று மோதி சேதமடைந்தன. 3 வேன்களின் கண்ணாடிகளும் நொறுங்கின. தேனியிலிருந்து பள்ளிப்பட்டு திரும்பிய வேனில் இருந்த 5 பெண்கள் உட்பட 15 பேர் காயமடைந்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டனர். மேம்பாலத்தில் விபத்து நடந்ததால் மற்ற வாகனங்களுக்கு மேம்பாலத்தில் ஏற தடை விதிக்கப்பட்டது. சர்வீஸ் ரோடு வழியாக வாகனங்கள் திருப்பிவிடப்பட்டன. அப்போது மேம்பாலத்திற்கு கீழே சர்வீஸ் ரோடுக்கு திரும்பும் பகுதியில் இன்னொரு கோர விபத்து நடந்தது. முன்னால் சென்ற சரக்கு லாரி மீது இன்னொரு சுற்றுலா வேன் மோதி சம்பவ இடத்திலேயே கவிழ்ந்தது. சுற்றுலா வேனில் இருந்த 12 பேர் காயமடைந்தனர். இவர்கள் வேலூரைச் சேர்ந்தவர்கள். பழனி சென்றுவிட்டு ஊர் திரும்பிய போது விபத்தில் சிக்கினர். காயமடைந்த 12 பேரையும் மீட்டு ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். புதுச்சத்திரம் போலீசார் விசாரிக்கின்றனர்.